மகாத்மா காந்தி இந்த பேரு கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அஹிம்சை, சத்தியாகிரகம், சுதந்திர போராட்டம் இல்லையா? ஆனா இந்த புனித பிம்பத்துக்கு பின்னாடி ரொம்பவே ஆழமான சர்ச்சைகளும் மறைக்கப்பட்ட சில உண்மைகளும் இருக்கு. வாங்க, ஒரு நாயகனோட இன்னொரு பக்கத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள். ஆஹா, என்ன ஒரு அருமையான வரி! இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அவரை ஒரு மகாத்மாவா உலகம் முழுக்க தெரிய வச்சுது. ஆனா இது கதையோட ஒரு பகுதி மட்டும்தான். சரி, ஒரு புனிதர்னு நாம பாக்குற ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவரோட பொது கொள்கைகளுக்கே சவால் விடும்போது என்ன நடக்கும்? இந்த கேள்விதான் காந்தியோட புகழுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சைகளை நாம ஆராயும்போது நமக்கு வழிகாட்ட போகுது. முதல்ல நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச காந்திய பத்தி பாப்போம். மகாத்மா, அதாவது உன்னதமான ஆன்மான்னு அர்த்தம். அப்படி அழைக்கப்பட்ட அந்த மனிதர் யாருன்னு பாப்போம். காந்தியோட மிகப்பெரிய சாதனை இதுதான். அஹிம்சைய மட்டுமே ஒரு ஆயுதமா வச்சு உலகத்தோட மிகப்பெரிய பேரரசான பிரிட்டிஷ் ஆட்சிய எதிர்த்து போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது. இந்த ஒரு விஷயம் அவரை உலக சரித்திரத்துல ஒரு தனித்துவமான தலைவரா மாத்திருச்சு. இப்போ அவரோட வாழ்க்கையே தீர்மானிச்ச அந்த தத்துவம் அவரோட ஆரம்பகால அனுபவங்கள்ல இருந்து எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். காந்தியோட ஆரம்பகால வாழ்க்கையே ஒரு சின்ன டைம் லைன்ல பாத்துடலாம். 1869 போர்பந்தர்ல பிறந்திருக்கார். 13 வயசுலயே கஸ்தூரிபாயோட கல்யாணம். அப்புறம் சட்டம் படிக்க லண்டன் போறார். 1893 ஒரு சட்ட வேலைக்காக தென்னாப்பிரிக்கா போறார். அங்க ஒரு வருஷம்னு போனவர் தான், ஆனா 21 வருஷம் கழிச்சுதான் இந்தியாவுக்கு திரும்பி வரார். தென்னாப்பிரிக்கால தான் அந்த பிரபலமான சம்பவம் நடக்குது. முதல் வகுப்பு டிக்கெட் வச்சிருந்தோம். அவர் ஒரு இந்தியருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை ரயிலை விட்டு தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அந்த அவமானம், அந்த ஒரு சம்பவம் அது வரைக்கும் ஒரு சாதாரண வழக்கறிஞரா இருந்த காந்தியோட வாழ்க்கையே மாத்தி போட்டுடுச்சு. அந்த ரயில் சம்பவத்துக்கு பிறகுதான் சத்தியாகிரகம் பிறக்குது. சமஸ்கிருதத்துல உண்மையின் சக்தின்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா இது அஹிம்சை வழி போராட்டம். இந்த ஆயுதத்தை தான் அவர் தென்னாப்பிரிக்காவுல அடுத்த 20 வருஷத்துக்கு இனவெறிக்கு எதிரா பயன்படுத்தினார். சரி, தென்னாப்பிரிக்காவுல பரிசோதனை செஞ்ச இந்த சத்தியாகிரக தத்துவத்தை அவர் நம்ம தாய்நாடான இந்தியாவுல எப்படி ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டமா மாத்தினாருன்னு பாப்போம். இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான காந்தியோட முதல் நாடு தழுவிய இயக்கம். ஐடியா ரொம்ப சிம்பிள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை முடக்கணும். எப்படின்னா, அவங்க பொருட்களை வாங்கக்கூடாது, அவங்க வேலைக்கு போகக்கூடாது, அவங்க பள்ளிக்கூடங்களையும் நிராகரிக்கணும். அதுக்கு பதிலா சுதேசி, அதாவது நம்ம நாட்டு பொருட்களை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். ஆனா இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நல்லாவே ஆட்டி பார்த்துச்சு. அடுத்து 1930 நடந்த அந்த புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகம் பிரிட்டிஷ் பேரரசுக்கு ஒரு பெரிய சவால். எவ்ளோ தூரம் தெரியுமா? நம்பவே முடியாது. சுமார் 240 மைல்கள் கடலை நோக்கி நடந்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பயணத்தை தொடங்குனது வெறும் 78 தொண்டர்கள் தான். ஆனா போக போக என்னாச்சு தெரியுமா? அந்த 78 பேர் 1000 ஆனாங்க, 10,000 ஆனாங்க. வழி எங்கிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட சேர்ந்தாங்க. ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்சது ஒரு தேசத்தோட குரலா மாறிடுச்சு. இது சுதந்திரத்துக்கான காந்தியோட கடைசி மற்றும் தீவிரமான அழைப்பு. செய் அல்லது செத்துமடி. நான் சண்டை போடணும்னு அர்த்தம் இல்ல, ஆனா சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் முழுமையான அர்ப்பணிப்போட போராடணும்னு சொன்னார். இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை மாதிரி. ஆனா காந்தியோட பொது செல்வாக்கு இவ்ளோ வளர்ந்துட்டு இருந்த அதே நேரத்துல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு திருப்பம் நடந்தது. இதுதான் இந்த கதையோட இருண்ட பக்கம். காந்தியோட வாழ்க்கையில பிரம்மச்சரியம் ஒரு முக்கியமான விஷயம். அவரோட 37 வயசுல வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதா ஒரு சபதம் எடுத்துக்கிட்டார். இது வெறும் உடல் ரீதியான கட்டுப்பாடு இல்ல, இதுதான் தனக்கு ஆன்மீக சக்திய கொடுக்கும்னு ஒரு ஆழமா நம்பினார். இங்கதான் அதிர்ச்சியான விவரங்கள் வருது. தன்னோட 70வது வயதுகளின் இறுதியில காந்தி பிரம்மச்சரிய சோதனைகள்னு ஒன்னு ஆரம்பிச்சார். இது என்னன்னா, இளம் பெண்களோட ஒரே படுக்கையில நிர்வாணமா தூங்குறது. இதுல கலந்துகிட்டவங்க யாருன்னா, அவரோட பேத்தி மனு காந்தி, அப்போ அவங்களுக்கு 18 வயசு, அவரோட பேரன் மனைவி ஆபா காந்தி, அவங்களுக்கு 17 வயசு. அவங்க மருத்துவர் சுஷீலா நையாரும் இதுல இருந்திருக்காங்க. இந்த ஒப்பீடுதான் இதுல இருக்கிற முரண்பாட்டு தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பொதுவெளியில பெண் பலவீனமானவள் இல்ல, அவ ஆணை விட உயர்ந்தவள்னு பேசுறார். ஆனா இன்னொரு பக்கம் தன்னை நம்பி தன் கட்டுப்பாட்டுல இருக்கிற இளம் பெண்களை அவங்க தயங்கினாலும் கூட தன்னோட தூய்மைய சோதிக்கிறேன்னு சொல்லி கூட நிர்வாணமா படுக்க வச்சிருக்கார். இதுக்கு காந்தியோட சொந்த வார்த்தைகளே சாட்சி. அவரே ஒத்துக்கிட்டார். அவங்கள கிட்டத்தட்ட எல்லாரும் தயக்கத்தோட தான் ஆடைய களைஞ்சாங்க. நான் தூண்டினதால தான் அப்படி செஞ்சாங்கன்னு நானே எழுதியிருக்கேன்.
இந்த நான் தூண்டினேங்கிற வார்த்தையே அங்கிருந்த அதிகார ஏற்றத்தாழ்வ தெளிவா காட்டுது. காந்தியோட நெருங்கிய நண்பர்களே இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சர்தார் பட்டேல் மாதிரியான தலைவர்கள் இத நிறுத்த சொல்லி அவருக்கு கடிதம் எழுதினாங்க. நீங்க செய்யறது ஒரு பயங்கரமான தப்பு, இது மதத்தோட ஒரு வக்கரமான செயல்னு சொன்னாங்க. ஆனா காந்தி கேக்குறதா இல்ல. அப்போ நம்பவே முடியாத அளவுக்கு சிக்கலான இந்த மனிதரோட 2 பக்கங்களையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பட்டியல் அவரோட மரபுல இருக்கிற மைய பிரச்சனையே தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு தேசத்தையே உருவாக்கின மகத்தான சாதனைகள். மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா மாதிரி தலைவர்களுக்கே உந்து சக்தியா இருந்திருக்கார். மறுபக்கம் பார்த்தா ரொம்பவே கவலைக்குரிய தனிப்பட்ட நடவடிக்கைகள். இது ரெண்டையும் நம்ம எப்படி சமன் செய்யறது? அவர் 1948ல படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவரோட வாழ்க்கையில இருந்த இந்த சர்ச்சைக்குரிய அத்தியாயத்தை திட்டமிட்டே அழிக்க ஒரு பெரிய முயற்சி நடந்தது. அவரோட புனிதமான பிம்பத்தை காப்பாத்துறதுக்காக வரலாறு திருத்தி எழுதப்பட்டது. இந்த ஆய்வோட இறுதியில இந்த கேள்வியை உங்களிடனே விட்டுட்டு போறேன். ஒரு பக்கம் வீரர்களா இருந்து இன்னொரு பக்கம் ஆழமான குறைகளோட இருக்கிற இந்த மாதிரி வரலாற்று நாயகர்களை நாம எப்படி நினைவு கூற வேண்டும்? வரலாறுங்கிறது எப்போதுமே கருப்பு வெள்ளை கிடையாது, அது பல சாம்பல் நிறங்களால் ஆனது. இந்த கேள்வியை பத்தி சிந்திச்சு பார்த்தா வரலாற்றையும் மனித இயல்பையும் பத்தின நம்மளோட புரிதல் இன்னும் ஆழமாகும்.